அளவையெல்லாம் கடந்து மனம் கடந்து மற்றை அறிவையெல்லாம் கடந்து கடந்து அமல யோகர் உளவையெல்லாம் கடந்து பதங்கடந்து மேலை ஒன்று கடந்து இரண்டு கடந்து உணரச் சூழ்ந்த கலவையெல்லாம் கடந்து அண்ட பிண்டம் எல்லாம் கடந்து நிறைவான சுகக்கடலே அன்பர் வளவையெல்லாம் இருளகற்றும் ஒளியே மோன வாழ்வே என் உயிர்க்கு உயிராய் வதியும் தேவே. அளவு என்று சொல்லப்படுகின்ற தர்க்க நூல்களின் அறிவை கடந்து மனம் மற்ற அறிவுகள் இவற்றையெல்லாம் கடந்து எத்தனை விதமான யோக நெறிகள் உள்ளனவோ அவற்றின் சூதுக்களெல்லாம் கடந்து பத தலைவர்களுடைய நிலைகளை கடந்து ஒன்று கடந்து இரண்டு கடந்து சூழும் களவுகள் அனைத்தையும் கடந்து அண்ட பிண்டங்களை கடந்து நிறைவாக சுகக்கடலாக அன்பர்களுடைய உடல் மனம் உள்ளம் உயிர் ஜீவன் ஆத்மா ஆகியவற்றில் இருக்கின்ற இருளை அகற்றும் ஒளியாக மேலான வாழ்வாக உயிருக்குள் பேருயிராக வசிக்கும் மகாதேவனே என்று பல புதிய செய்திகளை இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு தருகின்றார். இதுவும் சாதனை இயல். சாதனை இயல் என்றால் ஜீவாத்மாவானது சிவனை அடைந்து பரமாத்ம நிலையை எப்படி அடைவது என்பதை கூறுவது சாதனை இயல். அளவையெல்லாம் கடந்து என்று சொல்லுகின்றார். பலமுறை கடந்து 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 என்கின்ற சொற்களை பயன்படுத்துகின்றார். எத்தனை படிகளை தாண்டினால் இறைவனுடைய வீட்டை அடைய முடியும் என்பதை ஒரு பெரிய பட்டியலை இங்கே எடுத்து நமக்கு காட்டுகின்றார். சாதாரணமாக தர்க்கவாதத்தால் அந்த தர்க்கவாதம் காட்டும் தத்துவ நூல்களால் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் என்று உலகின் பெரும்பாலான தத்துவ ஞானிகள் ஃபிலாசபர்ஸ் என்பவர்கள் நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கை தப்பு என்பதை வள்ளல் பெருமான் இங்கே சுட்டி காட்டுகின்றார். நூல் அறிவால் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது என்பதை எடுத்த எடுப்பிலேயே சொல்லி காட்டு விடுகின்றார். அளவை நூல் என்றால் தர்க்க சாத்திரம், லாஜிக் என்று பொருள். அந்த அளவை நூல்கள் சில அளவுகோல்களை மனிதருக்கு கொடுத்திருக்கின்றன. அந்த அளவைகளை சுமார் 10 விதமாக சொல்வார்கள். காட்சி, அனுமானம், ஆகமம் அல்லது பெரியோர் வாக்கு, இன்மை, அருத்தாபத்தி, உவமை என்று சொல்வார்கள். அதற்கு மேல் பாரிசேடம், சம்பவம், உலகவாதம், சகஜம் என்ற 4ஐ கூட்டி 10 அளவுகளாக பிரமாணங்களாக சொல்வார்கள். இவற்றை விரித்தால் மிக அதிகமாக நேரமாகும். ஆகவே இவற்றின் பெயர்களை தெரிந்து கொண்டு தக்க அறிஞர்களிடம் கேட்டு இவற்றின் விவரங்களை தெரிந்து கொள்ளுமாறு சான்றோர்களை பணியன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆக லாஜிக் என்கின்ற தர்க்கவாதத்தால் இறைவனை அடையவே முடியாது. இந்த நம்பிக்கையை முதலில் நாம் அகற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது மனம் கடந்து, மனம் இருக்கின்றவரை மன உணர்வால் மன அறிவால் விருப்பு வெறுப்புகளால் இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் மன உணர்வை கடந்தால்தான் யோகம். அந்த யோகத்தை கடந்தால் அதனுடைய முடிவில் ஞானம் கிட்டும். அந்த ஞானத்தினுடைய எல்லையில்தான் நாம் சிவதுரியம் என்கின்ற இறைவனை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது மற்றை அறிவையெல்லாம் கடந்து தர்க்க சாத்திரம் மட்டுமல்ல, வேறு எந்த விதமான சாத்திர அறிவாலும் நாம் இறைவனை அடையவே முடியாது என்று தீர்மானமாக இங்கே நமக்கு காட்டுகின்றார். சாத்திரங்கள் எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனவே ஒழிய நேத்திரங்கள் போல் காட்டாவே என்று வேறொரு இடத்தில் வள்ளல் பெருமான் நமக்கு இதனை விளக்கி காட்டுகின்றார். அமல யோகர் உளவையெல்லாம் கடந்து, இங்கே உளவு என்று சொல்வது ஆங்கிலத்திலே டெக்னிக் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு தியானம் ஒரு வித்தை, 32 வித்தைகளை உபநிடதங்கள் கூறுகின்றன. அந்த 32 வித்தைகளால் இறைவனை அறிந்து கொள்ள முடியுமா? இந்த 32 உத்திகளால், டெக்னிக்ஸ் கொண்டு, இந்த உத்தியால் இந்த வித்தையால் நாம் அறிந்து கொண்டு விட முடியுமா என்றால் ஒரு எல்லை வரை செல்லலாமே ஒழிய எந்த வித்தையாலும் எந்த யோக நெறியாலும் இறைவனை முழுவதுமாக அடைந்துவிட முடியாது என்று யோகர் உளவையெல்லாம் கடந்து என்று ஒரே ஒரு சொற்றொடரால் வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு விளக்கம் காட்டுகின்றார். பதம் கடந்து, பதம் என்றால் மூவர்கள்
படைத்தல் தொழில் செய்கின்ற பிரம்மனுடைய இடம் ஒரு பதம், காத்தல் தொழில் செய்கின்ற திருமாலினுடைய இடம் இன்னொரு பதம், அதற்கு அப்பால் அரண் என்கின்ற அழித்தல் தொழிலை செய்கின்ற தெய்வத்தின் உலகம் இருக்கின்றது. ஆக இந்த பதங்களையெல்லாம் தேவர்களுடைய பதங்கள் நிலைகள், மூவர்களுடைய உலகங்கள், இவற்றையெல்லாம் கடந்து அப்பால் சென்று விட வேண்டும் என்றார். இந்த 36 தத்துவங்களை கடந்து சென்றால் அங்கே என்ன இருக்கின்றது? மேலை 1 கடந்து 2 கடந்து என்கின்றார். 1 என்பது நாதம், 2 என்பது விந்து. ஆக விந்து நாதம் என்கின்ற முதல் தத்துவம், 2ஆம் தத்துவம், இவற்றையெல்லாம் கடந்து அப்பால் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது தவிர சூழ்ந்த கலவையெல்லாம் கடந்து வேறு என்னென்ன பேதங்கள் உள்ளனவோ எல்லா தடைகளையும் ஒருங்கே நாம் கடக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அண்ட பிண்டம் எல்லாம் கடந்து, அண்ட பிண்டம் எல்லாம் கடந்து என்றால் எத்தனை கோடி அண்டங்கள் உள்ளன? வள்ளல் பெருமான் சொல்கிறார், அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தினேன்கிறார். அவற்றில் உள்ள பிண்டங்களினுடைய தன்மைகளை எல்லாம் நான் அறிந்தேன் என்று சொல்லுகின்றார். உலகிலே 84 லட்சம் ஜீவராசிகள் உள்ளன என்று நமக்கு தமிழ் முனிவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த பிண்டங்கள் எல்லாம், அந்த ஜீவர்களுடைய உடல்கள் எல்லாம், அவற்றின் தன்மைகள் எல்லாம் கடந்து அப்பால் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். எல்லாம் கடந்து நிறைவான சுகக்கடலே. இவை எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது, தத்துவ துரிசு இருக்கின்றது. நிறைவான சுகத்தை அவற்றால் கொடுக்க முடியவில்லை. யார் நிறைவான சுகத்தை கொடுக்கின்றார்களோ, கடலளவு வற்றாத எல்லையில்லாத அந்த சுகத்தை யார் கொடுக்க முடியுமோ அவனே இறைவன் என்று வள்ளல் பெருமான் இங்கே சொல்லுகின்றார். அவன் பெருமை அவனே அறிவான் என்று சில பெரியவர்கள் சொல்வார்கள். இறைவனுடைய பெருமையை இறைவனே அறிவான் என்று சில பெரியவர்கள் சொல்வார்கள். இன்னும் சில பெரியவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இறைவனுடைய பெருமை எல்லையற்றது, ஆகவே அவனுடைய பெருமையை அவனாலே அறிய முடியாது என்று கூட சில பெரியவர்கள் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். ஆக மனிதர்களால், இவர்களுடைய ஏதுக்களால், இவர்களுடைய உத்திகளால், இவர்களுடைய தந்திர உபாயங்களால், மனித சிற்றறிவில் தோன்றிய எந்த ஒரு உபாயத்தாலும் இறைவனுடைய நிறைவான பூரண ஞானத்தையோ அவனுடைய ஆற்றலையோ மனிதனால் அறியவே முடியாது என்பதை வள்ளல் பெருமான் இங்கே கடந்து 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 என்று பல சொற்களை போட்டு நமக்கு அந்த எல்லையில்லாத இறைவனின் பேராற்றலையும் பெருமையையும் இங்கே நமக்கு உணர்த்துகின்றார். அன்பர் வளவையெல்லாம் இருளகற்றும் ஒளியே. என்ன அழகாக சொல்கின்றார். பதத்தலைவர்களுக்கும் கிடைக்காத ஒரு வரம் என்னவென்றால் அன்பர்களுக்கு கிடைக்கின்றது என்று சொல்கின்றார். இது தொடங்கி வள்ளல் பெருமான் பல இடங்களில் மூவர்களுக்கும் மேலாக மெய்யன்பர்களை கொண்டு செல்கின்றார். மெய்யன்பர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த யோக நெறிகளோ அவை காட்டும் உத்திகளோ வித்தைகளோ இவற்றில் எவற்றையும் நம்புவதில்லை, அவற்றில் பூர்ண நம்பிக்கை கொள்வதில்லை. அவர்களுடைய ஒரே செயல் என்ன? தங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இறைவனுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் செய்துவிட்டு பூரண சரணாகதி செய்து, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே இறைவா நீ பார்த்து எதையோ செய்துகொள் என்று அவனிடம் அந்த பொறுப்பை விட்டு விடுகின்றார்கள். அவர்களே மெய்யன்பர்கள். அந்த அன்பர்களுக்கு அவர்கள் எந்தவித வேறு விதம் அறிவு சார்ந்த எந்த உத்திகளிலும் பயன்படுத்தாமல் அன்பை மட்டுமே செலுத்துகின்ற பொழுது இறைவன் இறங்கி வந்து அவர்களுடைய உடல், மனம், ஜீவன், ஆத்மா எல்லாவற்றிலும் இருக்கின்ற இருளையெல்லாம் அகற்றி ஒளியாக மாற்றி கொடுக்கின்றான். மோன வாழ்வே என்று சொல்லுகின்றார். இறைவன் எப்பொழுதும் மோன வாழ்வாக இருக்கின்றான். மனிதர்களுடைய இருளை அகற்றிய பிறகு அந்த ஜீவர்களுக்கும் அந்த மோனமானது ஒளியாக உள்ளே இருந்து பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு இன்னொரு செய்தி, அற்புதமான செய்தியை சொல்லுகின்றார். என் உயிர்க்கு உயிராய் வதியும் தேவே. சாதாரணமாக இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று நாம் கருதுகின்றோம். இந்த அண்டங்களையெல்லாம் கடந்து பேரம்பலத்திலே எங்கோ மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத தொலைவில் இருப்பதாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியிலே ஒரு ஆங்கில துறவி ஒருத்தரை கண்டேன். அவர் சொன்னார், ஐயா, மேல்நாடுகளில் நாங்கள் ஒரு சிறுவனை அழைத்து கடவுள் எங்கே இருக்கின்றார் என்று கேட்டால், God is up above in the heavens, வானமண்டலத்தில் இருக்கின்றார்
என்று சொல்வான். அப்படித்தான் அந்த மேல்நாட்டு மரபு அந்த சிறுவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றது. நான் இந்தியாவிற்கு வந்த பிறகு பல சிறுவர்களை அழைத்து கேட்டேன், இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்டேன். தன்னுடைய உள்ளத்தை காட்டி என் உள்ளத்தில் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். இதுதான் இது ஞானபூமி என்பதற்கு அடையாளம். இந்த மரபு என்ன சொல்லி கொடுத்திருக்கின்றது என்றால், இறைவன் உனக்கு அந்நியமாக தொலைவாக எங்கோ பிரபஞ்சத்துக்கு அப்பால் கோட்டை கட்டி கொண்டு வாழவில்லை. உன்னுடைய உயிருக்குள் உயிராக அந்த உயிரை இயக்குகின்ற பேருயிராக உனக்கு உள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற செய்தியை நான் தெரிந்து கொண்டேன். ஞானமானது, வேதாந்தமானது எந்த அளவுக்கு இரத்தத்தில் கலந்திருக்கின்றது இங்கே வாழ்கின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று பீட் கிரிஃபித் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய ஞானி அவர் கிறிஸ்தவ துறவியாக இங்கே வந்தவர். கிறிஸ்தவ துறவியாகிய ஆகவே கடைசி வரை நீடித்து இங்கே 80 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார். ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலே தத்துவம் படித்த மேதையவர். பல ஆங்கில நூல்களை எழுதியிருக்கின்றார். வடமொழியில் இருக்கின்ற கீதைக்கு உரை எழுதியிருக்கின்றார். தமிழிலே திருமூலருடைய திருமந்திரம், திருவருட்பா எல்லாவற்றையும் ஆராய்ந்து பல மணி நேரம் என்னிடம் பேசிக்கொண்டிருந்தார். மிகுந்த புலமை மிக்க அந்த மேதை என்ன சொன்னார் என்றால், இந்தியாவில்தான் இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கின்றான் என்கின்ற உண்மை பறந்து எல்லா குழந்தைகள் வரை சென்று சேர்ந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இங்கே வள்ளல் பெருமான் சொல்கிறார், உயிருக்கு உயிராய் வதியும் என்றால் வசிக்கின்ற தேவே. இறைவன் எங்கே வசிக்கின்றான்? உயிர் என்கின்ற சிற்சபையில். அந்த உயிரை இயக்குகின்ற பேருயிராக உயிருக்கு உள்ளேயே இருந்து கொண்டிருக்கின்றான். வள்ளல் பெருமான் நமக்கு சொல்வார், கிடைத்தற்கரிய மனித பிறவியை இறைவன் கொடுத்திருக்கின்றான். அதற்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். கிடைத்தற்கரிய மனித உடலை கொடுத்திருக்கின்றான். எப்படிப்பட்ட மனித உடல்? அண்டத்தில் உள்ள யாவும் தன்னகத்தே கொண்ட பிண்டமாக இது விளங்குகின்றது. ஆக இந்த பிண்டம் என்பது சாதாரணமான பொருள் அல்ல. இதனுடைய மதிப்பு சொல்லில் அடங்காதது. இப்படிப்பட்ட சொத்துக்களை நமக்கு வழங்கிய இறைவனை நாம் எப்பொழுதும் நன்றியுடன் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வார். ஆக இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார் என்றால், உயிருக்கு உள்ளே பேருயிராக இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆக நீ புறத்தே இறைவனை தேடுவது வீண்வேலை. புறத்தே இருக்கின்ற கருவிகள், புறத்தே இருக்கின்ற நூல்கள், புறத்தே இருக்கின்ற உத்திகள், புறத்தே இருக்கின்ற சொற்கள், இவற்றையெல்லாம் கொண்டு உன்னுடைய அகத்துக்கு உள்ளே அகமாக உனக்கே இன்னும் நெருக்கமாக, உன்னை விட உனக்கு நெருக்கமானவன் இறைவன் என்று சொல்வார்கள். ஆக உன்னுடைய ஆத்மாவுக்குள்ளே இருக்கின்ற இறைவனை நீ காண்பதை விட்டுவிட்டு புறத்தில் தேடுவது வீண் வேலை. வள்ளல் பெருமான் சொல்வார், ஞான நாடகம் நாம் காணுதல் வேண்டும். மனித பிறவி கொடுத்ததற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன? ஞான நடனத்தை காண வேண்டும். இறைவனுடைய ஞான நடனம் எங்கே இருக்கின்றது என்றால் வள்ளல் பெருமான் சொல்வார், வகார வெளியில் சிகார உருவில் மகார நடனம் நாம் காணுதல் வேண்டும் என்பார். வகார வெளி என்பது பொன்னம்பலம், அது நம்முடைய ஆத்மாதான். ஆத்மா என்கின்ற சிற்சபைக்குள்ளே இறைவனுடைய வீடாகிய பொன்னம்பலம் இருக்கின்றது. அதனை வகார வெளி என்கின்றார். அங்கே இறைவன் எவ்வாறு இருக்கின்றான் என்றால் சிகார உருவில் இருக்கின்றான். சிகாரம் என்பது நெருப்பு, ஒளி, ஞானம் என்று பொருள்படும். ஆக சிகார உருவில் அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்றான். என்ன செய்து கொண்டு இருக்கின்றான் என்றால் மகார நடனம் பயின்று கொண்டிருக்கின்றான். மகாரம் என்பது படைப்பு. இறைவன் எப்பொழுதும் திருநடமிட்டு கொண்டிருக்கின்றான் என்றால் படைப்பு தொழில் இயங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று பொருள். அகரமும் உகரமும் சேர்கின்ற பொழுதெல்லாம், சேர்கின்ற இடத்திலெல்லாம் மகரம் என்கின்ற பேரானந்தம் படைப்பு தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆக இறைவன் எப்பொழுதும் திருக்கூத்து ஏற்றிக்கொண்டே இருக்கின்றான். அந்த மகார நடனத்தை நாம் கண்டால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். நம்முடைய உடல், மனம், அறிவு, ஜீவன், ஆத்மா எல்லாவற்றிலும் இருக்கின்ற இருளெல்லாம் நீங்கி பசுகரணங்கள் பதிகரணங்களாக மாறி ஜீவன் சிவனாக மாறும். மனிதன் அருட்பெருஞ்சோதியாக மாறுவான் என்கின்ற அற்புதமான இந்த சாதனை இயலை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். அந்த வழியில் சென்று நாமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய வேண்டும் என்று சான்றோர்களை கேட்டுக்கொள்கின்றேன்.